ஹாய்ப்பா. இது நைட்டு ஒரு 8 கிட்ட நானும் என் பொண்ணும் கிரே சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சாமான்லாம் வாங்க வேண்டியிருந்தது. கிச்சன்லேயும் சில டப்பாலாம் வாங்க வேண்டியிருந்தது. சர்க்கரை டப்பாலாம் கொஞ்சம் எறும்பு அதிகமாக போகுது, அதனால் டப்பா மாற்றலான்னு சொல்லிட்டு சரி வாங்கலான்னு போனோம். அங்கே கிரேஸில் A to Z எல்லாமே இருக்குது. காய்கறி, பழம், பிளாஸ்டிக் ஐட்டம், பித்தளை பாத்திரம், இது பித்தளை இல்லை சில்வர் பாத்திரம், குக்கர் முதற்கொண்டு எல்லா விஷயமும் இருக்குது. சரி நாங்கள் ஆகும்னா கிரேஸ் தான் போவோம். கிரேஸில் போய் எல்லா சாமானும் வாங்கலான்னு போனோம். அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது பனியனு. ரெண்டு குட்டிக்கு கிரேஸ்கே போயிட்டு வந்தாச்சுப்பா. என்னென்ன வாங்கினேன்னா, இந்த பொரிச்சு எடுக்கிற இந்த கரண்டி, சர்க்கரை, காப்பித்தூள், டீத்தூள் போட இந்த டப்பா. நான் எல்லாம் பார்ப்பேனங்கன்னு எனக்கு தேவையான பொருளை மட்டும்தான் எப்போவுமே வாங்குவேன். ரொம்ப அதிகமாக தேவையில்லாததெல்லாம் வாங்க மாட்டேன். அப்புறம் இந்த தட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சரி இது மட்டும் ஒன்று வாங்கிக்கலான்னு குட்டியாக ஒன்று வாங்கினேன். வேறு என்ன வாங்கினேன், இது வந்து கிச்சன் ஹேண்ட் டவல் வாங்கினேன் நான். மேடை துடைக்க கொள்ள இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கினது. அப்புறம் வந்து இது பெரிய கடாய் ஒன்று வாங்கினேன். ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது. 328 எவ்வளவோ தான். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சில நேரம் லாஸ்ட் டைம் கேஸ் அடுப்பு தீர்ந்துருக்கும்போது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்க பாத்திரம் இல்லாமல் பால் பாத்திரத்தை வச்சு சமைக்கிற மாதிரி இருந்தது. சரி அது எதுக்கும் ஒன்று இருக்கட்டுமேனு ஒன்று மட்டும் அகலமாக வாங்கினேன் நான். இதோ 328. அதுலேயும் ஏதோ டிஸ்கவுண்ட் போக தான் இந்த பாத்திரம் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சரி எல்லாம் வாங்கி வச்சாச்சு. எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இன்னொன்று என்ன வாங்கினோன்னா, ஸ்பெஷலாக ஒன்று வாங்கினோம். என்ன வாங்கினோன்னா 2 போட்டிருக்கான் பாருங்கள் பனியன். அந்த பனியன் தான் வாங்கினோம். மைனர் பனியன் மாதிரி போட்டிருக்காரு பாருங்க. மைனர் பனியன் டீ சூப்பராக போட்டுட்டு ஒரு நாளெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தான். எவ்வளோ அழகாக இருக்கான். கழட்டி போடவே இல்லை. சரி கிச்சன் க்ளீன் பண்ணலாம். சரி வந்து எல்லாத்தையும் செட் பண்ணலாம் நினச்சேன். இதோ சர்க்கரை டப்பா, இதுதான் சர்க்கரை டப்பா. எறும்பு பாருங்களேன் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இப்போ நான் தட்டி தட்டி வச்சுருக்கேன். நிறையா எறும்பு. சர்க்கரை வேற கொஞ்சம் ஈரமாக இருந்ததா, ரொம்ப எறும்பு இருந்தது. சரி ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி மூடி வச்சா தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த 3 டப்பா நான் வாங்கினேன். அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணேன் நான். இதுக்குள்ளே போகுமான்னு பார்த்தேன். இதுக்குள்ளே போகல. சரி அதில் வேறு ஐடியா பண்ணிக்கலாம், அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுட்டேன். இந்த செக்ஷன்ல மட்டும்தான் நம்ம பார்த்தோம். அதாவது எனக்கு என்ன வேணுமோ அதுல மட்டும் தான் போய் நின்னா, வேற எதுலயும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சர்ஃபு, சோப்பு, காஸ்மெட்டிக்ஸ், அது இது எல்லாமே குட்டி பிள்ளைங்க இது முதற்கொண்டு எல்லாமே குட்டி குட்டி பெட்டு முதற்கொண்டு பெட்ஷீட்டு அது இதுன்னு எல்லாமே இருக்குது. சரி வந்த உடனே சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொட்டிக்கிட்டி வச்சு க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, டின்னர் டைம் வந்துருச்சு. நான் போயிட்டு வந்தோடனே போனதே 8 மணிக்கு டைம் ஆயிடுச்சு. சரி அதனால் இருக்கட்டும் காலையில் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் க்ளீன் பண்ணலான்னு விட்டுட்டேன். இப்போதைக்கு கிச்சனோட நிலவரம் இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் கழுவி கிழுவி வச்சுருக்கேன். இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணணும். எண்ணெயெல்லாம் ஊற்றி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். நான் வந்து உளுந்தும் அரிசியும் ஒன்றா தான் ஊற வைப்பேன். 4 கப் அரிசி, 1 கப் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் இந்த மாதிரி போட்டு ஊற வச்சு ஒன்றாவே கிரைண்டரில் போட்டு ஒரே ஈடு போட்டு அரைச்சிருவேன். 4 கப் அரிசி, 1 கப் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைச்சேன்னா இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு கிச்சன் க்ளீனிங் வேலையை பார்ப்போம். கழுவிட்டேன், ஆன் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் இது ஒரு இது கையோட எல்லா வேலையும் ஒன்னடியாக முடிஞ்ச மாதிரி ஆயிரும். நமக்கு வந்து கையில் பொறுமையாக அள்ளி போடுற பழக்கம்லாம் கிடையாது. எல்லாம் டாட் பூட் தான். அவ்வளோதான், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம கிளீனிங் வேலையை ஆரம்பிப்போம். காப்பித்தூள், டீத்தூள், சர்க்கரை போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து இது சரியாக லாக் இல்லாதனால சர்க்கரையில் நிறைய எறும்பு வருதுன்னு மாற்றிட்டேன். எப்படி வச்சுருக்கேன்னா மூடியை வந்து தனியாக கழட்டி வச்சுருக்கேன். இதில் கல்லுப்பு,
இதில் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து போடணும். இதில் வந்து தூளுப்பு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். குக்கிங் ஆயில் வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ இதில் சர்க்கரை, இதில் காப்பித்தூள், இதில் டீத்தூள். எப்படி இருக்குது? மேலே எல்லா டப்பாலாம் கழுவி தொடச்சி எல்லா சாமானும் கொட்டியாச்சு. இப்போ இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து இங்கேயே காத்தோட்டமாக வைக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இனிமேல் அழுகி போயிடும். நல்லா காத்தோட்டமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். சரினால இப்படி மேலேயே போட்டுடலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் சொல்லிட்டு மேலே இந்த 2 இது காலி பண்ணி வச்சுட்டேன். மற்றதெல்லாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாமே சிங்கெல்லாம் கழுவியாச்சு. அம்மியை வந்து இங்கேருந்து கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுருக்கேன். மாவை அரைச்சாச்சு. அரைச்சிட்டு கல் எடுத்து வச்சுருக்கேன். கல் வந்து நீங்கள் அரைச்சி காயறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவுசெய்து எடுத்து மாட்டிடாதீங்க கடகடன்னு. மறுநாள் எடுத்து வைங்க. ஏன்னா இந்த இடுக்கு உள்ளெல்லாம் ஈரம் இருக்கும். ஈரம் இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். மாவு சீக்கிரம் கெட்டு போயிடும். ஒரு மாதிரி புளிச்ச வாடை ரொம்ப அடிக்கும். அதனால் நல்லா கழுவும் போது டீப்பாக கழுவி இதெல்லாம் நல்லா காஞ்ச உடனே நீ இது பண்ணி இது கூட நான் கவுத்து இந்த கேப்பில் தான் இப்படி தான் கவுத்து வச்சுருக்கேன். கப்புன்னு கவுத்துனா உள்ளே காயவே கிடையாது. நான் வந்து இப்படியே ஒன் டே விட்டுருவேன். நாளைக்கு காலையில் தான் இதை எடுத்து கவுத்துவேன். அவசரமாக நம்ம இது பண்ணோம்னா அப்படியே மாட்டினோம்னா உள்ளெல்லாம் ஒரு மாதிரி பச்சையாக ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆயிரும். இந்த பக்கமும் ஓரளவு கிளியர் பண்ணிவிட்டேன். அவ்வளோதாங்க. நமக்கு கிச்சன் க்ளீனிங் தான் எப்போ பாரு டைம் பாஸே கிச்சன் க்ளீனிங் தான். இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.